ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே அக்வா சென்னையில் இருக்குது. அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு. இதில் என்ன ஃபிஷ் இருக்குன்னு இது ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எனக்கே தெரியாது. அண்டு பேக்கேஜ் எல்லாமே நீட்டாக இருந்தது. நம்ம போய் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வாங்கின்னு வந்துட்டோம் வீட்டுக்கு. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜுமே கிடையாது. நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. கார்ட்போர்ட் பாக்ஸ் தான், பட் இருந்தாலுமே டேப் போட்டு நல்லா குவாலிட்டியாக பேக் பண்ணியிருந்தாங்க. அண்டு ஃப்ராஜைல் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ சேஃப்டியாக தான் வந்துச்சு. அண்டு ஒரே நாளில் டெலிவரி ஆகிடுச்சு. நம்ம வந்து சாட்டர்டே அனுப்புகிறேன், சாரி ஃப்ரைடே அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே என் கையில் வந்துருச்சு. அண்ட் இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. டேப் எல்லாம் கிழிச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ நம்ம நைஃப் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள என்ன ஃபிஷ் இருக்குன்னு எனக்கே தெரியல. அவங்க என்ன அனுப்புகிறேன்னு சொன்னாங்கன்னே தெரியல எனக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்டு பேக்கேஜ் செம்ம ஹார்டாக இருக்குது ஓப்பன் பண்ணவே. அண்ட் இந்த கிளைமேட்டில் வந்து ஸோ ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பேக்கேஜில் டெலிவரி பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஃபிஷ்ஷை வந்து இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீட்டா ஃபிஷ்ஷோட ஃபுட் இருக்குது. இது டயோ பிராண்ட். அதிலிருந்து நம்மளுக்கு பீட்டா ஃபிஷ்ஷோட ஃபுட் அனுப்பியிருந்தாங்க. இது வரைக்கும் நான் இந்த ஃபுட் யூஸ் பண்ணதில்லை. இந்த ஃபுட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஃபுட்டு தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்திருந்தது. அண்ட் தென் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு ரொம்ப பாக்ஸை ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ ஏன்னா ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் இருந்தால் அடி போடும். அண்ட் மூமெண்ட் நிறைய இருந்தால் ஃபிஷ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்கு. கொரியர் மூலமாக ஒரு நாள் ஆயிருக்கு வரத்துக்கு. ஸோ நிறைய டேமேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் ஒரு பண்டில் வச்சுருந்தாங்க. இது செகண்ட் பண்டில் எடுத்துகிட்டோம். இது தேர்ட் பண்டில். இந்த பண்டிலும் ரிமூவ் பண்ணால் நம்ம ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். அண்டு நல்ல பேக்கேஜ் தான் இது. எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டியாக பேக் பண்ணியிருந்தாங்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சு. ஸோ வெரி குட் பேக்கேஜ். அண்ட் தென் நம்ம ஃபைனலாக ஃபிஷ் வந்துருச்சு. இதுலேயே ஒரு டபுள் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் லீக்கேஜ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது டபுள் பேக் பண்ணனால. அண்ட் தென் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ண தேவையில்ல, சும்மா இழுத்திங்கனாலே வந்துடும் இந்த மாதிரி பேக்கேஜில். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபிஷ் வந்திருக்குன்னா ஒரு பேர் பீட்டா ஃபிஷ் வந்திருக்கு. ஒரு ஃபீமேல் அண்ட் ஒரு மேல். ரெண்டுமே வந்து கலர் ஒரே கலர் மாதிரி வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரெண்டு ஃபிஷ்ஷுமே நம்மளுக்கு அலைவாக இருக்குது, உயிரோடு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிஷ் வந்து எந்த டேமேஜும் ஆகலை, இறக்கலை. ஸோ இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அந்த எஸ்ஜே அக்காவுக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் ரெண்டுமே அனுப்பின பீட்டா ஃபிஷ் ரெண்டுமே. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் அக்வாமேட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெண்டு ஃபிஷ்ஷுமே காட்டுறேன். ஏன்னா இப்போ டேங்க் என்கிட்ட ஃப்ரீயாக இல்லை. ரெண்டு டேங்க் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு காட்டணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்த பேக்கேஜ். அது ரொம்ப இது மூணு தான் வந்துருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபீமேல் பீட்டா ஃபிஷ். எனக்கு மேலோட ஃபீமேல் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டுமே ஸ்ட்ரெஸ்ஸாக கூட கிடையாது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை. அண்ட் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. இந்த கலர் பாருங்களேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் கலர் தான். ஆனால் இதில் டெய்ல் வந்து ரெட்டிஷ் வருது, ஃபேஸ் பிளாக்காக வருது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அக்வாமேட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஒரு 15 மினிட்ஸ் விட்டோம். அண்ட் ஆல்ரெடி ஓல்டு வாட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். என் டேங்க் வந்து பழைய டேங்க் தான் இது, ஆனால் யூஸ் பண்ணாத டேங்க். இப்போ தான் போட்டு க்ளீன்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம அக்வாமேட்டும் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம ஃபிஷ்ஷஸ் விட்டாச்சு. லைட் ஆக்சுவலாக இல்லை, நான் லைட் செட் பண்ணி உங்களுக்கு லைட்னிங்கில் காட்டுறேன் எப்படி இருக்குது ஃபிஷ்ஷுன்ட்டு. அண்ட் ஃபீமேலும் நான் இதிலே விட்டுறேன். ஸோ தட் ரெண்டுத்தையும் ஒன்றா காட்டிடலாம். நானாக ஒன்றா ரெண்டுத்தையும் வளர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா ப்ரீடிங்க்கு எனக்கு டைம் இல்லை. ப்ரீடிங் வேணால் அப்புறமா நான் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இது ஒன்றா விட்டால் சண்டை போட்டு அடித்து ஃபீமேலை மேல் கொண்டுடும். ஸோ தட் நம்ம அப்படி போட போகிறது கிடையாது. இது ஃபீமேல். டாப் வியூவில் வந்து செம குவாலிட்டியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் மட்டும் டெய்ல் டேமேஜாக இருந்தது. அது வளர்ந்துடும், பிரச்சனை கிடையாது. கலர் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ஆக்டிவாகவும் இருக்கும் ஃபிஷ்ஷு. அண்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆனதும் பாருங்கள், மேல் ஃபீமேலை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதோட விங்ஸ் எல்லாம் விரிச்சு அதோட அக்ரெஷனை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் ப்ரீடிங் ப்ராசஸே, இப்படி தான் இருக்கும், அக்ரெசிவாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப விட்டிங்கன்னா அது காலி பண்ணிடும். நெக்ஸ்ட் கட்டினதும் தான் ப்ரீடிங் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரீடிங் ப்ராசஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது போடுறேன். அண்ட் நம்ம ஃபிஷ்ஷஸ் பார்க்க செம்ம ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் அவங்க நம்பர் தரேன். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஆன்லைன் டெலிவரி பண்ணுறாங்க. பேக்கேஜெலாம் நீட்டாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த டேங்க் செட்டப் வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் அது போடுறேன்.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.